ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். லிக்விட் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். மச்சான் உன் ஆள் ஏரியா அவன் மாஃபிங் பண்ணல, அவன் எங்கே இருக்கிறான் கண்டுபிடிச்சிட்டேன்டா நான். மச்சான் இப்போ அவன் மும்பையில் இருக்கான்ட்டு லொக்கேஷன் காட்டுது. அவன் லைவ் லொக்கேஷனும் உனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறேன், போய் பாரு மச்சான். அவனை நான் ட்ராக் பண்ணினா இருக்கேன், ஒரு மூவ் எங்கே இருக்கான்ட்டு நான் ட்ராக் பண்ணி உன்கிட்ட சொல்லினே இருக்கேன். ஓகேவா? என்னையே ஏக்கிங்க, வாடா பார்த்துக்கலாம். என்னடி ஒரு மாதிரி இருக்க? ஏதாவது பிரச்சனையா? ஒன்றும் இல்லை, சொல்லுடா. என்னடி பண்ணிட்டு இருக்க? நம்மளே ரொம்ப நாளுக்கு இஷ்டம் மீட் பண்றோம். இந்த நேரத்துல கூட செல்போன் யூஸ் பண்ணிட்டு இருப்ப. இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாது, அவன் கூட பேசக்கூடாது, இவன் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க. சில டைம் பூமர் மாதிரி பண்ணிட்டு இருக்க. இது டெக்னாலஜி உலகம், இப்படி தான் வாழணும். கூட வந்தாலே வெறுப்பா இருக்கு. ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டு இருக்க. நான் என்னடி சொன்னேன்? நம்ம மீட் பண்றது ரொம்ப கஷ்டம், அதுலயே போன் யூஸ் பண்ணிட்டு இருக்க. சோசியல் மீடியா அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்க. தேவையில்லாம உனக்கு தான் பிரச்சனை வரும்டி. எனக்கு பிரச்சனை வந்தால் அது எப்படி ஃபேஸ் பண்ணிக்கணும்னு எனக்கு தெரியும். நான் ஒன்றும் குழந்தை கிடையாது, புரியுதா? வர வர நீ ரொம்ப டாக்ஸிக்காக பண்ணுற அஸ்வின். சாரிடி, உன் மேல இருக்க அக்கறை இல்லைன்னு நான் சொல்றேன். சரி ஓகே, இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல மாட்டேன், ஓகேவா? நம்ம லவ் பண்ணுறோன்னா நீ எனக்கு எல்லாமே சொல்லணுமா? எனக்கு ஃப்ரீடம்லாம் இருக்கு, புரியுதா? நீ எனக்கு எதுவும் சொல்லவும் தேவையில்ல, என் மேலே அக்கறையும் பட தேவையில்லை. நான் உன்னை எதுக்கு லவ் பண்ணுன்னு அடிக்கடிக்க யோசிக்க வைக்கிறேன்.
அஸ்வின், உங்ககிட்ட பேசவே வெறுப்பாக இருக்கு. இனிமேல் எனக்கு கால் பண்ணாத. ஒரு நிமிஷம் இல்லைங்க, நான் உங்கள்கிட்ட பேசணும். நீ யாரு? உங்ககிட்ட நான் எதுக்கு பேசணும்? என்னோட நேம் சதீஷ். இப்போ நான் யாருன்னு உங்களுக்கு ஞாபகம் வருதா? நீ தானா அது? டெய்லி எனக்கு ஃபோன் பண்ணி லவ் டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க. நானும் ஒருத்தரை லவ் பண்ணுறேன்னு சொல்லியும் கூட என்னை லவ் பண்ணிகிட்ருக்கேன். உன்னோட நம்பரை பிளாக் லிஸ்ட்டில் போட்டால் கூட புது புது நம்பர்லேருந்து எனக்கு கால் பண்ணி டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு உனக்கு நம்பர் யார் கொடுத்தது? யாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் இனிமேல் எனக்கு கால் பண்ண எங்கள் வீட்டில் சொல்லிவிடுவேன். அதையும் மீறி திரும்ப திரும்ப எனக்கு கால் பண்ணிட்டு இருந்த போலீஸ்கிட்ட தான் சொல்லுவேன். என் ஆளுக்கிட்ட சொன்னால் தேவையில்லாத பிரச்சனை வரும் தான் நான் இன்னும் சொல்லாமல் இருக்கேன். தேவையில்லாமல் சொல்ல வச்சிடாத. மரியாதையாக இங்கேருந்து போயிடு. நான் சொல்லும் கோவப்படுற. யாரோட உனக்கு செல்லம்? பொறுக்கி. அப்போ நீ லவ் பண்ண மாட்டியா? அவன் என்ன பண்ணுற பாருடி. உன்னால் முடிஞ்சதை பண்ணிக்கோடா. ஹலோ ரியா, என்னடி பண்ணுற? சொல்லணும், சும்மா தான் இருக்கேன். ஏய், புதுசாக ஜெமினி ஏஐன்னு ஒரு வெப்சைட் வந்திருக்குடி. அதில் நம்ம ஃபோட்டோவை அப்லோட் பண்ண வேறு லெவலில் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குதுடி. அதை யூஸ் பண்ணி நான் இன்ஸ்டாவில் போஸ்ட் போட்டேன் பாரு, வேறு லெவலில் லைக்ஸ் வருதுடி. நீ தான் நிறைய வெப்சைட் ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறல, இதையும் யூஸ் பண்ணி பாரு, செம்மையாக இருக்கும். ஏய், கண்டிப்பாக பண்ணுறேன்டி. லிங்க் ஷேர் பண்ணு. என்ன ப்ரைவேட் நம்பர்னு வருது? ஒரு வேளை அஸ்வினா இருக்குமோ? உங்க அப்பா பேரு ரமேஷ், உங்க அம்மா பேரு சுவாதி. நீங்க ஃபேமிலியா போன வாரம் கேரளால இருக்க ஒரு கோயிலுக்கு பஸ்ல புக் பண்ணிட்டு போயிருக்கீங்க. இந்த மாசத்துல மட்டும் பிளிப்கார்ட், அமேசான், மீஷோல 5 ஆர்டர் பண்ணிருக்கேன். இந்த டீட்டெயில் போதுமா இல்ல இன்னும் டீட்டெயில் வேணுமா? என்ன புரியலையா? உன்னோட போனை ஹேக் பண்ணிருக்க. யார் நீ? ஏன் இப்படி பண்ற? ப்ளீஸ் என்னை விட்டு. மன்னிச்சு விட்டுற. ஆனா நீ எனக்கு என்ன பண்ண போற? ஒண்ணு பணம் தரணும், இல்லனா நான் அடுத்தது என்ன கேட்க போறேன்னு உனக்கே தெரியும். பணம் என்ன தர? ப்ளீஸ் என்னை விட்டு. ஓ, உனக்கு பணத்தை விட மானம் தான் முக்கியமா? அப்போ மானத்தை வாங்கிட வேண்டியதுதான். ஃப்ரீயா ஒரு வெப்சைட் விட்டுறக்கூடாது. போட்டோ போட்டு எடிட் பண்ண வேண்டியது. இப்போ கூட ஏஐல ஒரு போட்டோ போட்டு எடிட் பண்ணியே, அதுல எங்கெங்க மச்சம் இருக்குன்னு சொல்லட்டுமா? உன் கழுத்துக்கு கீழே. ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை விட்டு. ப்ளீஸ் ப்ளீஸ். உன்னோட மச்சத்தை சரியா பார்க்க முடியல, லைவா பார்க்கணும் போல இருக்கு. உன்னுடைய மொபைல் கேமராவை ஆட்டோமேட்டிக்கா ஆன் பண்ணிருக்க. உன்னுடைய செல்போனை முன்னாடி வச்சுட்டு உன்னுடைய ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணு. ஃபுல்லா பார்க்கணும் போல இருக்கு. பண்ண மாட்டேன், பண்ண மாட்டேன், நான் பண்ண மாட்டேன். ஏய், போனை சுவிட்ச் ஆஃப் பண்ண பாக்குறியா? போனை ஹேக் பண்ணிருக்கேன்னு சொல்றேன், அதே மாதிரி பண்ண மாட்டேன் நான் சொல்றேன். உன்னோட போட்டோ எடுத்து மார்பிங் பண்ணி சோசியல் மீடியா எல்லாத்துலயும் விட்டுற வேண்டியதுதான். நான் பண்ண மாட்டேன். சொன்னா கேட்க மாட்டியா? என்ன பண்ற பாரு. என்ன இது? மச்சனோட ஆளு மாதிரி இருக்கு. ஆமா சொல்றா. மச்சான், கொஞ்சம் போய் வாட்ஸ்அப் பாரு. என்னடா சொல்ற? இரு. என்ன மச்சான் அப்படி ஆயிடுச்சு? நான் எவ்வளோ சொன்னேன்டா, அது கேட்கவே மாட்டேங்கிறது. மச்சான் பதறாத, ரிலாக்ஸா சொல்லு, நான் இருக்கேன். காலைல கூட பார்க்கல உள்ள சண்டை போட்டு தாண்டா வந்தோம். அப்போ கூட சொன்னேன்டா, இது மாதிரி எதுவும் பண்ணாத, தேவையில்லாத விஷயம் இல்லைன்ட்டு. நான் கேட்கவே மாட்டேறாடா அவ. மச்சான், ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணு மச்சான், ப்ளீஸ்டா. அது எப்படின்னா கொஞ்சம் எடுத்துரு மச்சான்.
அப்போல்லாம் பாரு ஆசிட் வச்சுக்கின்னு இது பண்ணியிருந்தானுங்க. இப்போ டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறம் மார்க்கிங் பண்ணி உனக்கு போடுறானுங்க. கவலைப்படாத மச்சான், நான் பார்த்துக்கிறேன். தைரியமாக இருக்க சொல்லு, சரியா? கஷ்டமாக இருக்குடா, அவளுக்கு எவ்வளோ வலிக்கும். மச்சான் ப்ளீஸ்டா, இது மட்டும் நீ இப்படியே பண்ணு, நான் விட்டு பேசிட்டு வரேன் மச்சான், சரியா? கூட வந்தாலே வெறுப்பா இருக்கு. ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டு இருக்கு. சரியா? நான் உனக்கு எதுக்கு லவ் பண்ணணும்னு அடிக்கடிக்கு யோசிக்க வைக்கிறேன். ஹலோ, நான் செத்துறேன்டா. எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கு. என்ன நடந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை நினச்சி ஃபீல் பண்ணாத, ஓகேவா? உனக்கு நான் இருக்கேன். தயவு செய்து சொல்கிறேன், எதையும் நினச்சி எதையும் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்து அழுதுகிட்டு தயவு செய்து எந்த ஒரு தப்பான முடிவும் எடுக்காத. டேய் பாப்பா, நீ இல்லைன்னா நான் இல்லைடி. நான் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிட்டேன், அவன் ஆக்டிங் பண்ணுறவன் தான், அதுலேருந்து நம்ம எடுத்துடலாம். நீ ஒன்றும் கவலைப்படாத. எவனோ ஒன்று ஒரு பொண்ணு இப்படி பண்ணணும்னு நினைக்கிறவனுக்கு அவ்வளோ தைரியம் இருக்கும்போது தப்பு பண்ணாமல் இருக்க நம்ம தைரியமாக இருக்கணும், ஓகேவா? ப்ளீஸ்மா, நான் சொல்கிறது கேளு. நீ முதல்ல அழுவாதடி, எனக்கு கஷ்டமாக இருக்குது. இப்போ யாருன்னா ஒருத்தங்க பஸ்ஸில் மிஸ்பிஹேவ் பண்ணிட்டா வலிச்சுன்னு வச்சுட்டு போகும்ல, அந்த மாதிரி நினச்சிட்டு இதையும் கடந்து போகணும். நாளைக்கு என்னை வந்து பார்க்கில் மீட் பண்ணு, நான் வரேன், உங்கள்கிட்ட பேசணும், சரியா? ஓகேடா. சாரிடா, நீ சொல்கிற விஷயத்தெல்லாம் நான் கேட்டிருக்கணும். கேட்காதது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ புரியுது எனக்கு. பரவாயில்லடி, எனக்கு என்னை எப்பயுமே அங்கே போகாத, இங்கே போகாத, இதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இவங்ககிட்ட பேசாத, அவங்ககிட்ட பேசாதன்னுலாம் எனக்கு அந்த ஒரு கெட்ட இன்டென்ஷனே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, உன்னோட சேஃப்டி எனக்கு எப்பவுமே முக்கியம். நீ ஏதாவது ஒரு பேசி, நீ யாருக்கிட்டனாலும் ஒரு பழகி, நீ எங்கன்னா போய் மாட்டிக்க போகிற, அது வந்து பின்னாடி என்ன தான் பாதிக்கும், நம்ம ஃபேமிலியெல்லாம் பாதிக்கும், ஓகேவா? எப்பவுமே ஒரு பசங்க என்ன இன்டென்ஷனோட பழகுறாங்கன்னு இன்னொரு பசங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எந்த ஒரு பொண்ணுங்களுக்கும் தெரியாது. ஒரு பொண்ணுங்களுக்கு ஒரு பொண்ணுங்களை மட்டும்தான் தெரியும். பசங்களுக்கு மட்டும்தான் பசங்களை பற்றி தெரியும். ஒரு விஷயம் உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோன்னா அது உங்களுக்கு கெடுக்கணும், உங்களுக்கு அது கிடைக்கூடாதுன்னு இல்லை. நீங்கள் நல்லா இருக்கணும், நாங்கள் உங்களுக்கு கெட்ட நினச்சோன்னா போதும் உங்களுக்கு. அப்படி நாங்கள் கெடுதல் சொல்லி தான் நம்ம லைஃப் கெடணும்னா என் கூட தானே நீ இருக்க. அதை நான் யோசிப்பேன்ல. இப்போ நீ சோசியல் மீடியான்றதுல ஒன்று பண்ணி இப்படி உட்காந்து மாட்டின்னு உட்காந்துருக்க. இப்போ இது எனக்கு கேட்கும்போது ஃபர்ஸ்டே நான் சொன்னேன்ல ஒரு விஷயம் பண்ணாருன்ட்டு. அப்போ என் ஃப்ரீடம் கெடுக்கிற, டாக்ஸிக் பண்ணுற, அது பண்ணுற, இது பண்ணுறன்னு இவ்வளோ விஷயம் பேசுறீங்க. ஆனால் அது ஏன் ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி சொன்னால் புரியலையா? இப்போ என் கையை பிடிச்சி சாரிடான்னு கேட்குற. இதை நான் அப்போ சொல்லும் போதே முன்னாடி எல்லாத்தையும் ஒன்று விட்டு கொடுத்துருந்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வந்துருக்காதுல்ல. அதையும் புரிய மாட்டேங்குது. அப்படி என்ன உங்களுக்கு ஒரு ஈகோ? அது உங்களுக்கு என்ன சொன்னாலும் புரியாது. நீங்கள் இப்படி தான். இப்போ நீ இந்த ஒரு வேலை பண்ண, என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசி அந்த வெப்சைட்லேருந்து உன்னோட ஃபோட்டோ எல்லாத்தையும் அந்த இதுவே பேங்க் பண்ண சொல்லு. இப்போ புரியுதா ஏன் வேணான்ட்டு? ஒரு லவர் சொல்கிறான்னா ஃபஸ்ட்டு கேளுங்க. எப்பவுமே அப்பா அம்மாவுக்கு அப்புறம் உங்களை வைக்கிறான்னா அதுக்கு தயவு செய்து கொஞ்சமாவது உண்மையாக இருக்கிறதுக்கும். எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கேன், இல்லை எனக்கு பிடிக்கல, இப்படிலாம் என்னால் ரூல்ஸ் இதெல்லாம் பண்ணி இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக போயிட்டு அதை விட்டு கூட இருந்து எல்லாமே பண்ணிட்டு ஒரு விஷயம் சொல்கிறத கேட்காம லாஸ்ட்டில் எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்க, அப்படி போகிறதுலாம் வேஸ்ட்டு. ஆனால் இது எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்லுது. ஒரு சின்ன விஷயம், சோசியல் மீடியான்றது ஒரு நார்மல். இதுலேயே ஒரு விஷயம் சொல்கிறத கேட்க முடியலன்னா உன்னை நம்பி நாளைக்கு நான் எப்படி வர்றது? நீ எங்கெல்லாம் என் கூட நிற்ப நான் எப்படி நம்புறது? இதெல்லாம் கொஞ்சமாதிரி யோசிச்சு பார்க்குறியா? தயவுசெய்து ஒரு விஷயம் இதுக்கப்புறம் நான் சொல்றேன்னா காது கொடுத்து கேளு. உன் லைஃபுக்கு யார் முக்கியம்ன்றது தயவுசெய்து உட்காந்து பாரு. இவங்க தான் நம்மளுக்கு முக்கியம். அவன் ஏன் நம்மளுக்கு கெடுதல் பண்ண போறான், அவன் நம்மளுக்கு இது பண்ணி, நான் கேட்கிறேன் என்னதான் கல்யாணம் பண்ணிக்க போற, நான் உனக்கு இது பண்ணி என்ன ஆகுது? அதையும் புரிய மாட்டேங்குது.
இப்போ நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன், என்ன ஆனாலும் உன் கூட நான் நிற்பேன், புரியுதா? இது வார்த்தை இல்லை, மனசுலேருந்து சொல்கிறேன். எதுக்கும் நினச்சி இது பண்ணாத. சாரிடா. சாரி சொன்னா போதுமா? வா ஐஸ்கிரீம் வாங்கி கொடு. ஆ ஐஸ்கிரீம் கேட்கல ஐஸ்கிரீம் கேட்கல ஐஸ்கிரீம் வாங்கி கொடுடா. சத்தமா ஐஸ்கிரீம் வாங்கி கொடுடா. வா போலாம். இன்னும் 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 வாடா. என்னால இதுக்கு மேல உன்னை இழுக்க முடியல. சரி ஐஸ்கிரீம் வாங்கி தரேன், இதுக்கப்புறம் சொல்றதெல்லாம் கேட்பியா? இருக்க மாட்டேன், ஓடா. அப்புறமும் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என் ஃப்ரெண்ட் ஒருத்தி புதுசாக எடிட் பண்ணுற ஆப் ஒன்று சொல்லியிருக்கா. அதில் எடிட் பண்ண வேற லெவலில் இருக்குமா. நான் வேணா ட்ரை பண்ணி பார்க்கவா? ஏம்மா பாட்டுக்கு லீடிங்கா? பாடிலாம் தாங்காதுமா. ஹேய், உன்னை வெறுப்பேத்த சும்மா சொல்லுடா. போ போ, இதுக்கப்புறம் ஒழுங்கா லவ்வர் சொல்ற கேளு, போ ஓடு. ஹலோ ஜெஸி, இப்போது ஜெமினி ஏஐன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் ஒன்று வந்திருக்குடி. அதில் நம்ம ஃபோட்டோ ஷூட் பண்ணாமலேயே வேற லெவலில் saree கட்டின மாதிரி ஜென்ரேட் பண்ணி கொடுக்குதுடி நம்ம ஃபோட்டோஸை. சூப்பராக இருக்குடி, நீயும் ட்ரை பண்ணி பாரு, நல்லாயிருக்கும். லிங்க் ஷேர் பண்ணு திவ்யா, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இது என்ன புது வெப்சைட்டு? நாமளும் நம்மளோட ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு. மறுபடியும் ஒரு ஆடு சிக்கிரிச்சு. ஜஸ்ட் அ பிகினிங். வணக்கம். கோவையில் பெண்ணின் புகைப்படத்தை ஜெமினி மற்றும் ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக ஆபாசமாக சித்தரித்த இளைஞரை சைபர் கிரைம் போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. அந்த புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து அந்த பெண்ணிற்கே அனுப்பியுள்ளார். இது தொடர்பாக அந்த பெண் கோவை மாநகர போலீசார் கீழே இருக்கக்கூடிய அந்த சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுத்திருக்காங்க. அந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் 4 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க. அதாவது ஆபாசமாக புகைப்படத்தை சித்தரித்தது, பெண்ணை தொந்தரவு செய்தது, அவமரியாதையாக நடந்து கொண்டது உள்ளிட்ட 4 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து மணிகண்டனை கைது செஞ்சிருக்கார்கள். மேலும் இது போன்ற தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்தியது, இது போன்ற சம்பவங்கள் ஈடுபட்டால் காவல்துறை கடும் நடவடிக்கை எடுக்கும் என எச்சரிக்கையும் அவங்க தரப்புல கொடுத்திருக்காங்க. ஆக்ஷன். நம்ம லவ் பண்றோம்னா நீ எனக்கு எல்லாமே சொல்லணுமா? நம்ம லவ் பண்றோம்னா உண்மையே மறந்துட்டேன். ஒழுங்கா அந்த இடத்த விட்டு ஓடிடு பொறுக்கி. அண்ணா சொல்லுடி. ஹலோ ரியா, என்னடி பண்ற? தூங்குற திருப்பி சரி. குழுவாலிலே முட்டு வந்த தேசடிக்க. ஆக்ஷன். அவன் இப்போ மும்பைல இருக்கான்னு காட்டுதுடா. என்ன காட்டுது? இப்போ இல்லாட்டி எப்போ? அவன் இப்போ மும்பைல இருக்கிறதா காட்டுது. கரெக்ட். இதுதான் எனக்கு பிரச்சனை வந்தா அது எப்படி ஃபேஸ் பண்ணிக்கணும்னு எனக்கு தெரியும். ரோலிங் ஆக்ஷன். சரி மச்சான். ஓகே. உங்க அப்பா பேரு ரமேஷ், உங்க அம்மா பேரு சுவாதி. ஐயோ அண்ணா, மச்சான் மச்சான் நீ ஆக்கிறது மச்சான். என்னால முடியலடா, திரும்ப அடக்க முடியல. இப்போ அவன் லைவ் லொகேஷன் பொம்பால காட்டுது.
நான் ஒரு தடவை சொல்றேன், ஒரு தடவை சொல்றேன். சொல்லு, நான் சொல்றேன் சொல்லு. இப்போ ராமாயணம் நடிச்சது கிறிஸ்துமஸ் அந்த மாதிரி கதையா இருக்குடா. இப்போ அவன் லொகேஷனு மும்பைல காட்டுது. சாட்டா முடிச்சிட்டேன். எஸ், அவன் இப்போ மும்பையில காட்டுது. என்ன காட்டுது? என்ன சொன்ன நீ? இப்போ அவன் மும்பைல இருக்கிறதா காட்டுது. அவன் இப்போ மும்பையில இருக்கிறதா சொல்றான். மும்பை மும்பை அவன் இருக்கிற லொகேஷன் அவன் மும்பையில இருக்கிறதா காட்டுது. அவ்வளவுதான் வார்த்தை. சொல்லு என்ன அப்படியே இது சரி, அப்படியே கை பதறினே வை, அப்படியே இதுல வை, ஷால்ல வை, ஷால்ல வை, ஷால்ல வை, ஷால்ல வை, ஷால்ல வை, கைட்ட மாதிரி போ, கைட்ட மாதிரி போ, கைட்ட மாதிரி போ, கைட்ட மாதிரி போ, டிக் டிக் ஆஃப் பண்ணு. ஷூட் முடிச்சாச்சு. ஹலோ வியூவர்ஸ், நான் யுவராணி பாலாஜி. டெக்னாலஜினால் ஏற்படுற ஆபத்தை மையமாக வச்சிருக்கப்பட்ட இந்த ஜெமினி திரைப்படத்தை நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. பார்த்தவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த படம் ஒரே நாளில் எடுக்கப்பட்ட திரைப்படம்னு அங்கீகாரம் பெற்றிருக்கு. இந்த படத்தை பற்றின பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து நாங்கள் எடுக்க போகிற திரைப்படத்தில் அதை நாங்கள் மாற்றிக்க முடியும். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஒரு லவர் வந்து தான் லவ் பண்ணுற பொண்ணுக்கிட்ட டெக்னாலஜி வெப்சைட்டெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அதையும் மீறி அந்த பொண்ணு வந்து அந்த வெப்சைட்லாம் யூஸ் பண்ணி அதனால ஒரு ஹேக்கர் கிட்ட மாட்டிக்கிறாங்க. அதுலேருந்து எப்படி அந்த ஹீரோயினை காப்பாற்றுறாங்கன்றது தான் இந்த ஸ்டோரியில் சொல்லியிருக்கோங்க. அண்ட் டெக்னாலஜி தவறாக பயன்படுத்துறதுனால நம்மளுக்கு என்னென்ன ஆபத்து வருது, அதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். காலத்துக்கு ஏற்ற மாதிரி டெக்னாலஜி மாறிட்டே வருது. டெக்னாலஜி மாறுதுன்னு நம்ம மாறக்கூடாது. டெக்னாலஜி நம்ம தேவைக்காக மட்டும் பயன்படுத்துகிற ஒன்று. டெக்னாலஜினால் நம்ம எவ்வளோ மாறி இருக்கோம் தெரியுமா? ஃபர்ஸ்ட்லாம் பணத்தை கையில் கொடுத்துட்ருக்கோம், இப்போ ஃபோனில் அனுப்புகிறோம். ஃபேமிலியாக ஷாப்பிங் பண்ணுறது போயிட்டு ஆன்லைன் மூலயமா ஷாப்பிங் பண்ணுறோம். அதனால நம்ம ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதெல்லாம் வந்து குறைஞ்சிருக்கு. இப்படி பணம், பொருள், போக்குவரத்து, வழின்னு எல்லாமே ஒரு சின்ன கைப்பிடியில் மாறிடுச்சு. இதனால நடக்கிறது, பேசுறதுன்னு எல்லாமே குறைஞ்சிருக்கு. சுலபமாக இருக்குன்னு சொல்லி சோம்பேறி ஆகிட்டுருக்கோம். நல்லது மட்டும் இல்லை, டெக்னாலஜினால நிறைய ஆபத்தும் இருக்குது. சில டெக்னாலஜி நம்மளை அழிச்சிட்ருக்கு. இதெல்லாம் தெரியாமல் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நமக்கு சம்மந்தமே இல்லாத நோட்டிஃபிகேஷன் வந்தால் கூட நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்த்துடுறோம். அதனால நம்ம டேட்டா ஈஸியாக திருடக்கூட முடியுது. அதே மாதிரி சில ஆப்பில் நம்ம ஃபோட்டோ நம்ம போடக்கூடாது. ஏன்னா நம்ம ஃபோட்டோ மற்றவங்க எடுத்து தவறாக பயன்படுத்த எல்லா வாய்ப்பும் இருக்குது. இந்த மாதிரி விஷயம் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ எப்படி நடந்தாலும் பாதிப்பு நமக்கும் நம்ம கூட இருக்கவங்களுக்கும் மட்டும்தான். அதனால நமக்கு இதை பண்ணாதன்னு சொல்கிற அப்பாவாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், அண்ணன், தங்கச்சி, காதலன், காதலி, நண்பன்னு யார் சொன்னாலும் நம்ம நல்லதுக்கு தானே நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம், வாழ்க்கையில் வெற்றி அடைய அழகு மட்டும் முக்கியம் இல்லை, அதை விட திறமை தான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு அந்த திறமை இருந்தால் SSS ப்ரொடக்ஷன்ஸ் சார்பாக அடுத்தடுத்து எடுக்க போகிற மூவி, ஷார்ட் ஃபிலிம், வெப் சீரிஸ், கவர் சாங்ஸ், ஆல்பம் சாங்ஸ்னு மாதிரியான எல்லா ப்ராஜெக்ட்லேயும் நீங்களும் கலந்துக்கலாம். அப்படி நீங்கள் கலந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கான்டாக்ட் நம்பரில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா டிஸ்பிளேல தெரியுற இந்த நம்பரில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். இந்த திரைப்படம் எடுக்க நேரடியாகவும் மறைமுகமாகவும் உதவிய எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தை பார்த்த உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.